என்ன பண்ணிட்டு இருக்கிற? நாற்று ராகி பயிர் நடவு செய்கிறேங்க. அது கொஞ்சம் மேடாக போயிடுச்சு இந்த வாரத்தை பற்றி, அதனால கொஞ்சம் சமப்படுத்தி கொடுத்துருங்க. தண்ணி போதுங்க. அதாவது கல்யாணம் பண்ண காடு இதுக்கு மேலே தண்ணி விட்டோம்னா தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும், பயிர் சூடு அடிச்சிடும். ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம். இது எத்தனை நாளைக்கு இதையே நெட்டிட்டு இருப்பீங்க? அதாவது கொஞ்சம் எங்களுக்கு காடு அதிகங்க. ஒரு 10 ஏக்கரா இருக்குமா? 3 வயல் இருக்குதுங்க. போன வாரம் 2 வயல் நட்டோம், இந்த வாரம் 1 வயல் நடுறோங்க. பக்கம் மறந்துடுவியா? இந்த ஓரம் மரம்லாம் கொஞ்சம் கொத்தி விட்டு அந்த மண்ணை புல்லெல்லாம் பிடிங்கி அந்த பக்கம் வரப்பு மேலே போட்டு விட்டு அதை கொஞ்சம் சமப்படுத்தணுங்க. அதெல்லாம் இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள். வெயில் அடிக்கலையா? வெயில் பார்த்தா விவசாயி பொழைக்க முடியாதுங்க. வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். வெயில் இல்லாட்டின்னா இந்த சூரிய வெப்பத்திலிருந்து வர கதிர்கள், புற ஊர்தா கதிர்கள் அப்படிங்கிற இந்த கதிர்கள்னால தான் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை நடைபெற்று நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு காய் கனின்னு சொல்லி நம்மளுக்கு அதிகப்படியான உற்பத்தி கொடுக்குது. இந்த வெயில் அடிக்கணும் அப்படின்னா பயிரினுடைய தளச்சிலே குறைஞ்சி போயிடும். சரி, அந்த ஓரமெல்லாம் வெட்டி விடுங்க. அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றாங்க. அருகம்புல் வந்து மாலையை கட்டி விநாயகருக்கு போடுறாங்க. கையில் பிடுங்காதங்க, உனக்கு அது மம்டியில் விட்டு. மண்ணு சூடு அடிக்குதுங்க. ஒரு பாத்திக்கு சீக்கிரம். ஆமாம், அந்த பாத்திக்கு வெட்டாமல் இந்த பாத்திக்கு வெட்டி விட்டீங்க. அது அந்த பக்கமாக போக போக அந்த சைடு நட்டுக்கலாங்க. பேட்டி அடிக்கிறவங்க பொண்டாட்டியே கேள்வி கூடாதுங்க. நான் எந்த பாத்திக்கு வெட்டினா உங்களுக்கு வீடியோ மட்டும்தான் எடுக்கணும். போதும்.